வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மகரிஷியினுடைய வாழ்க்கை மலர்கள் என்ற புத்தகத்தில் இருந்து நாளொரு சிந்தனையாக நவம்பர் 10ஆம் தேதியான இன்று அலையின் தன்மை அப்படின்றதுல மகரிஷி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றத குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். நமது உடலில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிராற்றல் அலையாக, ஜீவகாந்த சக்தியாக எந்த பொருளோடு தொடர்பு கொண்டாலும் அந்த பொருளினுடைய தன்மைக்கேற்ப மாற்றம் பெறும். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ எப்பொழுதும் கோள்களிடமிருந்தும் பொருட்களிடமிருந்தும் மனிதர்களிடமிருந்தும் அந்த ஆற்றலானது அலைகளாக வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த அலைகள் நமக்கு சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாகவும் இருக்கலாம். பாதகம் அப்படின்னுட்டு எப்படி சொல்றோம்னா, அந்த வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றலிலிருந்து வரக்கூடிய அலையானது நம்முடைய உடலிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அலையின் மீது அதிக அழுத்தத்தை தருமானால், அது நம்மளுடைய உடலுக்கு துன்பத்தை கொடுக்குமானால் அது பாதகம். அந்த ஆற்றலும் இந்த ஆற்றலும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதுவே இன்பமாக நம்மளுடைய உடல் உணரும் பொழுது அது இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ கோள்களில் இருந்தும் பொருட்களில் இருந்தும் நாம் செய்யக்கூடிய செயல்களில் இருந்தும் வெளிவரக்கூடிய விளைவில் இருந்து வரக்கூடிய அலையானது நமக்கு சாதகமாகவும் இருந்தால் அது நமக்கு இன்பத்தை அளிக்கின்றது. அது நம்மளுடைய உடல் ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு இருக்கும் பொழுது அதுவே துன்பமாக மாறுகிறது. அப்பொழுது அந்த ஆற்றலை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய உடலிற்கு ஒரு ஸ்டெடினஸ் வேண்டும் அப்படின்னு மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. அதை தாங்கக்கூடிய சக்தி, ரெசிஸ்டன்ட் பவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இந்த சக்தியை நாம அந்த நிலையை உருவாக்குவதற்கு நாம என்ன செய்யணும்னா, உடல், உயிர், ஜீவகாந்தம், மனம் என்ற 4கையும் 5 பௌதீக பிரிவோடு இணைக்க வேண்டும் அப்படின்ட்டு மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. என்ன அந்த 5 பௌதீக பிரிவு? நம்ம அனைவரும் அறிந்ததுதான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். நிலம் என்பது நம்மளுடைய உடலாக இருக்கின்றது. நீர் என்பது நம்மளுடைய உடலுக்குள்ளே ஓடக்கூடிய ரத்த ஓட்டமாக இருக்கின்றது. நெருப்பு என்பது நம்மளுடைய உடலிலே சூடாக இருக்கின்றது, உடலினுடைய வெப்பநிலையாக இருக்கின்றது. காற்று நம்மளுடைய உடலினுள்ளே மூச்சு காற்றாக இருக்கின்றது. விண் என்று சொல்லக்கூடியது அந்த நுண்துகள் நம்மளுடைய உடலிலே உயிராற்றலாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்போ மகரிஷி அவர்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இப்போ இந்த நிலத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நிலத்தில் உள்ள மண்ணில் உள்ள அணுக்களோடு அதையே நினைந்து 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 நம்ம தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் விழிப்பாக இருக்கும் பொழுதும் அந்த மண்ணிற்கும் நமக்கும் நல்லதொரு உறவு முறையை, இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அதிலிருந்து வரக்கூடிய ஆற்றலானது நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு ஆட்டோ சஜஷன் எடுத்துக்கோங்க, சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கருதிதான் அவர்கள் மகரிஷி அவர்கள் நமக்கு என்ன சொன்னாங்க, பஞ்சபூத நவகிரக தவம் என்பதை இயற்றினார்கள், கொடுத்திருக்காங்க நம்ம கிட்ட. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்மளுடைய உடலிலே, மகரிஷி சொல்ற மாதிரி அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்கிறது. அப்போ அதோடு நல்ல அலை இயக்கத்தை நாம ஏற்படுத்திக் கொள்கின்றோம். நம்மளுடைய சூரிய மண்டலத்திலே அந்த 9 கோள்களில் இருந்து வரக்கூடிய ஆற்றல், அந்த அலைகளை ஏற்றுக்கொண்டு நமது உடலில் உள்ள அலையோடு நம்ம ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக நன்மையை நமக்கு செய்து கொண்டிருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் நம்ம மகரிஷி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அயரா விழிப்பு நிலை, அதுலதான் நாம ஒவ்வொருவரும் தவறி விடுகிறோம், இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. அதை நான் ஒப்புக்கொள்ளதான் வேண்டும் இல்லையா? அப்போ நம்ம அந்த அயரா விழிப்பு நிலைக்காக தான் நம்ம டெய்லி பயிற்சி பண்ணணும். அப்போ நமக்கும் அந்த அலைக்கும் என்ன, அலையினுடைய தன்மைகள் 5 தன்மைகள்: மோதுதல், சிதறுதல், பிரதிபலித்தல், ஊடுருவுதல், முன்பின் 2 இடையே ஊடாடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ எனக்கும் அதற்குமான ஒரு நல்ல இயக்கத்தை, நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது பஞ்சபூதங்களில் இருந்தும் நவ கோள்களில் இருந்தும் வரக்கூடிய ஆற்றல் எனக்கு எப்பொழுதுமே நன்மையை செய்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது நான் இன்பத்தை நுகரும் பொழுது, இன்பமாக இருக்கும் பொழுது, என்னுடைய மனதிற்கு தனி மனிதனான எனக்கு அமைதி கிடைக்கும் பொழுது, என்னுடைய அந்த அலை இயக்கம் எல்லா இடத்துக்கும் பரவும் பொழுது, ஸ்ப்ரெட் ஆகும் பொழுது அங்கேயும் ஒரு நல்ல அலை இயக்கம் தோன்றுகின்றது. அப்போ இதை கொண்டு மகரிஷியினுடைய மனதில் இருக்கக்கூடியது என்ன, உலக அமைதி எளிதில் கிட்டும் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.